நெக்லைன் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் வச்சுட்டு நெக்லைனில் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க. லைனிங் மட்டும் டர்ன் பண்ணி லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து சுற்றிக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸஸ் அவ்வளோதான் கட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்ட் 2 இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து கப் ஷேப் கரெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து இதேமாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வேஸ்ட் பெல்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பெல்ட்டு நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதேமாரி தான் கிராஸ் நாச்சஸ்லாம் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. சென்டரில் கரெக்டாக மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு ஹாஃபையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பார்ட் வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து பேக் சைடோட லென்த்து மார்க் பண்ணிட்டு வேஸ்ட் பெல்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹார்ம்கோல் கிட்ட வந்து பயாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.